தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதலே மக்கள் நலத்திட்டங்களில் அதிரடி காட்டி வரும் ஜோசப் விஜய் இப்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் 2013 தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களின் பசியை தீர்க்கும் ஒரு அட்சய பாத்திரமாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த உணவகங்களில் உணவின் தரம் குறைந்திருப்பதாகவும் சமையல் உபகரணங்கள் பழுதடைந்து இருப்பதாகவும் முதல்வரின் கவனத்திற்கு புகார்கள் சென்றன. உடனடியாக செயலில் இறங்கிய முதல்வர் விஜய் தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 383 உணவகங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள 237 உணவகங்களுக்கு தேவையான புதிய சமையல் பாத்திரங்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும், பொதுமக்களுக்கு சுவையான மற்றும் தரமான உணவை தங்கு தடையின்றி வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். இதற்கான செலவுகளை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பொது நிதியில் இருந்தே எடுத்துக் கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த அதிரடி நடவடிக்கையை அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மனதார வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அம்மா உணவகங்களின் அவசியத்தை உணர்ந்து முதலமைச்சர் விஜய் எடுத்திருக்கும் இந்த முடிவு பாராட்டுக்குரியது என்று தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒரு முக்கியமான கோரிக்கையையும் அவர் முன்வைத்துள்ளார். அதாவது அம்மா உணவகங்களை சீரமைப்பதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் இதை புதியதாக திறந்து ஏழை தொழிலாளர்களின் பசியை போக்க இதையும் சேர்த்து செய்யுங்க என்கின்ற பாணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்றி முந்தைய ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்களை தரம் உயர்த்த முன்வந்துள்ள முதல்வர் விஜயின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடிவி தினகரன் சொன்னது போல இந்த திட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பழைய திட்டங்களை மேம்படுத்தும் முதல்வரின் இந்த அணுகுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.